ஹாய் எல்லாருக்கும். இந்த மாதம் ஃபுல்லாக நான் அலாரமே வைக்க தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக நானே எந்திரிச்சிருவேன். காரணம் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே மாரியம்மன் கோயில் இருக்குது. ஆடி மாதம் வந்துருச்சுல, காலையிலே பாட்டை போட்டு விட்டுட்டாங்க. ஆடி வெள்ளிக்கிழமையில ஆத்தாவும் கோயிலில் அப்படின்ட்டு. அதோட எந்திரிச்சு ஓடி வந்துட்டேன். மாரியாத்தா, நான் வந்து உனக்கு கிண்டல்லாம் பண்ணல, பாட்டு ஓடுது, சீக்கிரம் எந்திரிச்சிட்டேன், இப்படி தான் சொல்கிறேன். நீ பாட்டுக்கு நைட்டு கண்ணை கிண்ணு குத்தி விட்றாத. நான் போன டைமே சொன்ன மாதிரி என்னோடய சாம்பார் வெர்ஷனை அப்கிரேட் பண்ணலான் இருக்கேன். இந்த வாரம் சவ் சவ் வாரம் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி நான் சவ் சவ் சாம்பார் தான் செய்ய போகிறேன். ஆமாம், நம்ம காய்கறி லிஸ்ட்லேயே இந்த சவ் சவ் நேம் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இல்லை? நார்மலாக நம்ம காய்கறி எல்லாம் முருங்கைக்காய், பாகற்காய், சொரக்காய், பீக்கங்காய் இப்படி தான் இருக்கும். இது மட்டும் என்ன சவ் சவ் ஸ்டைலாக வச்சுருக்காங்க. சரி, இதை எதுக்கு நம்ம யோசிச்சுக்கிட்டு மூளைக்கு வேலையை கொடுத்துக்கிட்டு, நம்ம மூளை எப்பயும் போல் சும்மா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கட்டும். இந்த சவுச்சவை டேரெக்டாக குக்கரில் சேர்க்காம லைட்டாக எண்ணெயில் போட்டு ஒரு வதக்கிட்டு அப்புறமா எப்பயும் போல் பருப்பு, வெங்காயம், தக்காளி, சவுச்சவ், அப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சாம்பார் தூள் இதெல்லாம் போட்டுட்டு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் விட்டுக்கிறேன். சாம்பாருக்கு சைடிஷ் வந்து பட்டாணி உருளைக்கிழங்கு குருமான்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நைட்டே பட்டாணி ஊற வச்சுட்டு இது ரெண்டையும் அவிச்சா பட்டாணி இருக்கிற கவர் ஃபுல்லாக வெளில வந்துருச்சு. போன டைம் பட்டாணி வேகவே மாட்டேன்ருச்சுன்னு இந்த டைம் எக்ஸ்ட்ரா ஒரு விசில் விட்டேன். பார்த்தா ரொம்ப வெந்துருச்சு. உருளைக்கிழங்கு சூடாக இருக்கும் போது உரிக்க முடியாது. கையில் தண்ணியை தொட்டு உருளைக்கிழங்கு உரிச்சிங்கன்னா சூடுபடாது. இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் நான் ஏன் இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணி சிம்பத்தி காமிச்சு பாவலா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியல. இந்த உருளைக்கிழங்கு மசிக்கிற மேஷரை நானும் 10 நிமிஷமாக கிச்சனையே உருட்டி தேடுறேன், ஆனால் கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் இந்த கத்தியை வச்சு நல்லா மெல்லீஸாக ஸ்லைஸ் பண்ணி அதை மேஷ் பண்ணி என்னமோ பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பக்கம் குக்கரில் வச்ச சாம்பார் விசில் விட்டுருச்சு, இங்கிட்டு தாளிச்சு மட்டும் விடணும். இந்த பக்கம் வெங்காயம், தக்காளி, மசாலாலாம் போட்டு பட்டாணி உருளைக்கிழங்கையும் கொட்டி கிரேவி மாதிரி ரெடி பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக ஏஸ்தட்டிக்காக இருக்குது பார்த்தீங்களா? இந்த பக்கம் சாம்பார் தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். புளி ஆல்ரெடி கரைச்சி வச்சிருக்கேன். புளி தண்ணியும் இந்த தாளிச்சதையும் சேர்த்துட்டோம்னா சவ் சாம்பார் ரெடி ஆகிடும். ஸ்நாக்ஸுக்கு நைட்டே கொண்டக்கடலை ஊற வச்சுருந்தேன், அது குக்கரில் போட்டு அவிச்சாச்சு. குக்கரில் தான் எனக்கு சீக்கிரமாக வேலையே ஓடி இருக்குது. சாம்பாரும் சரி, பட்டாணி உருளைக்கிழங்கு வேக வைக்கிறதுக்கு, கொண்டக்கடலை வேக வைக்கிறதுக்கு. ஸோ குக்கர் கண்டுபிடிச்சவங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. மிச்சம் இருந்த கொண்டக்கடலையை அப்படியே சாப்பிடாம சாலட் மாதிரி செஞ்சு சாப்பிட்டேன். இது செம்ம டேஸ்ட்டாக, அதே சமயம் வயிறு ஃபில்லிங்காகவும் இருக்கும். இது மாதிரி சாலட் நீங்கள் டெய்லி சாப்பிட்டீங்கன்னா சிம்ரன் மாதிரி ஆகிடலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னா சிம்ரன் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.